சின்ன இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதானே சார்? எங்க நல்லா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. நிறைய பேர் பாத்துருங்க, யாரா கண்ணாடி போட்டு ஸ்ட்ரைட்டா உள்ள வராங்க அப்படின்னு. அப்படிதானே? ஓகே சார், என்னை பத்தி நானே சொன்னோம். அவரை விஷ் பண்ணனா எல்லாரும் என்ன பண்ணோம்? ஹாப்பி பர்த்டே சொல்லணுமா இல்லையா? எங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு இல்ல சார், நம்ம பாப்பாக்கு சார், த்ரிஷ்வாக்கு சொல்லுங்க. எல்லாருமே சொல்லுங்க சார், த்ரிஷ்வாக்கு சொல்லுங்க. எங்க ரெடி சார்? என்ன சார் சொல்லு. ஸ்கூல்ல அந்த பிளேயர் சாங் பாட்டு வந்து ஏன் சர்வீஸ் சொன்னதே கைத்தட்டில் வரும். ஆனா ஸ்பெஷலா நம்ம சியூனு சார் இருக்காருல, நம்ம த்ரிஷ்வாவோட டாடி, அவர் போட்டோ ஷூட் வச்சிருக்காரு. ஃபேமிலியா வந்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டில் எடுத்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் மறக்க முடியாத தருணம். எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்கணும். ஆமா ஐயா பெரியமா சித்தப்பா எல்லாம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சோகமா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்காங்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க. சொல்லுங்க. அவங்க அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு பேசிட்டு இருக்காங்க.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அண்ணன் கையில் என் மகள் அண்ணன் நல்லா இருக்கீங்க. ஆபத்துக்கு என்ன பாருங்க, என்ன பார்த்தாலே நீங்க சிரிப்பீங்க. தெரியும் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ பார்த்து அவர் பல்லாண்டுகளா சூப்பர் எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு நடிக்க தெரியாதுங்க. ஏன்னா ஸ்டார்ட் கேமரா ஆக்சுவல் சொன்னாதான் நடிக்கலாம். எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கிளம்புற வரீங்களா? பேசிட்டே இருந்தீங்க, கை தட்டிங்க, கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பு அவர்கள் வந்து போயிட்டாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கை தட்டினால எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கிறாமா? என்னமா சிரிக்கிறாங்க பாத்தீங்களா? ஏமா நீங்க சிரிக்கலாம் மாட்டீங்களா? எத்தனையோ வாய்ஸ் பேசுதான் எம்ஜிஆர் வாய்ஸும் சிரிக்க மாட்டீங்க. என்னங்க பண்றது? கை விட்டு சிரிக்கமா? எல்லாரும் கை தட்டுங்க. பண்ணாங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நடிகர்கள்லாம் வந்து சில பொருட்கள், அதாவது வேர்கல்ல, இந்த உப்புக்கல்ல, அந்த பச்சி போன அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நடிகர்கள் விட்டுதான் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸ்பர்ட் முறை சொல்றோம். நல்லா ட்ரை பண்ணுங்க. பட்டாடி சூப்பர் அப்படின்னு நம்ம சூர்யா போயிட்டாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இளைய தளபதி விஜயன் அவர்கள் வந்து என்னவா சூரியனே அப்படி நம்ம இளைய தளபதி வேர்க்கடை வித்துட்டு போயிட்டாரு. பின்னாடி நம்ம தலை என்ன வித்துட்டு அப்படிங்கிறத பாருங்க. வாழைப்பழம் மஞ்சள் வாழை, பச்சை வாழை, ரஸ்தாலி, வாழைப்பழம் வாழைப்பழம். என்னண்ணா வாழையும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு வாழைப்பழம் மாதிரி வாங்குறீங்களா? இதெல்லாம் பண்ணாதீங்கண்ணா. அவன் வெயில பார்க்காம கஷ்டப்பட்டு பெற்றாங்க. ஆனா என்னண்ணா இங்க பாருங்கண்ணா, நீங்க எந்த ஃபங்க்ஷன்ல என்ன வேணா சாப்பிடலாம். ஆனா கடைசியில அவரு கோயில் போனா வாழைப்பழம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம தலை போயிட்டாரு. அடுத்து ஒரு முக்கியமான வராரு. அவர் யாருன்னா உங்களுக்கு மசாலா மெதுவடை வடை. அக்கா இந்த வடையை பார்த்தா முடியாது, பார்த்தா முடியும். வாங்கிட்டீங்களா? ஐயோ அக்கா வடையே வாங்க மாட்டேங்க. அம்மா நீங்களா வாங்கல வடை வடை எதாவது பாக்குறீங்க? என்னங்க பண்ண வடை பாத்தீங்களா? வடை அண்ணா வடையே வாங்க மாட்டாரு. வடை 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 அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து வடை வச்சுட்டு கவனமா போயிட்டாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் பின்னாடியே வந்து நம்ம சிம்பு வந்து நினைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சமோசா சமோசா சூப்பரான சமோசா, சூப்பரான சமோசா. இந்த மாதிரி சமோசா பார்த்தே இருக்க மாட்டீங்க, அந்த அளவு நல்லா இருக்கும். சமோசா சமோசா என்ன பிரச்சனை? யாருமே வாங்க மாட்டீங்க. எனக்கு என்ன பிரச்சனை? நான் நடிச்சால யாரும் பார்க்க மாட்டீங்க, சமோசா விட்டால யாரும் வாங்க மாட்டீங்க. என்ன கொடுமைங்க இது அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பு போயிட்டாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் கணேஷ் வினயதாஜோட அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா போண்டா, முட்டை போண்டா, கத்திரிக்காய் போண்டா, வெங்காய போண்டா, மரத்துல போண்டா போண்டா. காலையில இருந்து போண்டா